இலங்கையிலிருந்து வணிகர் ஒருத்தர் ஒவ்வொரு வருஷமும் திருவாதிரையப்ப சிதம்பரத்தில் உள்ள நடராஜரை தரிசனம் செய்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. அவர் வர்றது கப்பலில் தான் வந்துட்டு போவார் சிதம்பரத்துக்கு. ஒரு டைம் அப்படி வரும்போது புயல் மழை அதிகமாக பெய்யுது. இதனால் குலசேகரப்பட்டினம் வரைக்கும் கப்பலில் வந்தவர் தொடர்ந்து தில்லை நடராஜர் கோவிலுக்கு போக முடியாததுனால குலசேகரப்பட்டினத்திலேயே தங்குறபடி ஆகுது. சிவபெருமானை தரிசிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கவலையால் ரொம்ப கதறி அழுகிறாரு அந்த வணிகர். அவரோட அந்த கவலையை தெரிஞ்சு சிவபெருமான் அங்கேயே அவருக்கு திருவாதிரை கோலத்தில் காட்சி தர்றதுக்காக முடிவு செய்கிறாரு. அப்போ அங்கே ஒரு அசரரி கேட்குது அந்த வணிகருக்கு. இங்கேருந்து வடக்கு நோக்கி போகிற வழியில் எறும்புகள் வரிசையாக போயிட்டுருக்கும், அது உனக்கு வழிகாட்டும். அந்த எறும்பு கூட்டம் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல நான் உனக்கு காட்சி தருவேன்னு அந்த அசரரி சொல்லுது. அதுபடியே எறும்புகள் வழிகாட்ட அந்த எறும்பை பின்தொடர்ந்து போகிறாரு அந்த வணிகரும். ஒரு இடத்துல தில்லையோட, அதாவது நம்ம நடராஜ பெருமானோட திருக்காட்சியை பார்த்து சிலிர்க்கிறாரு. பிறகு அந்த இடத்துலையே கோயில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. சிவபெருமானுக்கு அந்த இடத்துல கோயில் கட்டி சிவபெருமானுக்கு ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் அப்படின்ற பெயரை சூட்டி அந்த வணிகர் வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காரு. திருச்செந்தூர்லேருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் தான் குலசேகரப்பட்டினம். குலசேகரப்பட்டினத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் கோவில். பங்குனி உத்திர பெருவிழாவை விமர்சனையாக கொண்டாடுற தென் மாவட்டம் கோவில்களில் முதன்மையான கோவில் தான் இந்த கோவில். பங்குனி உத்திர நாளில் இங்கே திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெறுமாம். பங்குனி உத்திர நாளில் திருமண பிரார்த்தனை செய்கிறவங்க சுவாமிக்கும் அம்பாளுக்கும் 2 மாலைகளை மாற்றி அதில் ஒன்றை வாங்கி தங்களோட கழுத்தில் போட்டுக்கிட்டு கோவிலை சுற்றி பிரகார வலம் வரலாம். அப்படி பண்ணுனா விரைவில் கல்யாண மாலை தோளில் விழும் அப்படிங்கிறது ஐதீகம். அதாவது சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும்ன்றது நம்பப்படுது. அதே போல் இங்கே தர்ற மஞ்சளை பெண்கள் டெய்லியும் குளிச்சுட்டு பூசிக்கிட்டா சீக்கிரமே கல்யாணம் நடக்குமா. திருக்கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு தினமும் 7:30 மணிக்கு சுவாமியையும் அம்பாளையும் ஊஞ்சலில் அமர்ந்தபடி காட்சி தருவாங்களாம். இதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வேதனைகள் எல்லாமே பறந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நல்லதே.